ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரல் மீடியா. பாருங்கள், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் தான் பார்க்க போகிறோம். கொம்பன் பாவக்காய்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பாவக்காய், அந்த பாவக்காய் தான். இது வீட்டில் காய்ச்சது தான். சாதாரணமாக நம்ம பாவக்காய் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தையில் அந்த சீடு நம்ம கழுவும் போது போடுவோம்ல, அதில் முளைச்சது தான். இது ஃபுல்லி ஆர்கானிக். இது தான், எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரசாயனம் எதுவுமே கிடையாது. ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதிலேருந்து அந்த சீட்லேருந்து கொடி பாருங்கள், ஒரு கொடி செடி தான் இது. ஒரு செடி நல்லா கொடியாக படர்ந்து எவ்வளோ பாவக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், நிறைய பாவக்காய் இருக்குது. இது எங்கே அப்படின்னா, எங்கள் மாமியார் வீட்டில் தான் காய்ச்சிது. பாருங்கள் எவ்வளோ இது. ஒரு பாவக்காய் முடிகிறதுக்குள்ளே அடுத்த பாவக்காய் குட்டி குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிது. ஸோ நமக்கு அடுத்தடுத்த தேவைக்கு ஒரே நேரத்தில் பறக்காமல் அடுத்தடுத்த தேவைக்கு இது கிடச்சிக்கிறோம் பாவக்காய். இது ரொம்பவே நல்லது. இது இந்த பாவக்காய் எப்படி கண்டுபிடிக்கிறது பருத்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு பாவக்காய் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வளர்ந்து நல்லா விளைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது அடியில் ஒரு எல்லோ ஷேடில் இருக்கும். எல்லோ ஷேடில் இருந்தது அப்படின்னா அது பழுக்க போகுது. அடுத்து நம்ம பறிச்சிடணும், இல்லைன்னா அந்த பாவக்காய் பழுத்துரும். அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ காமிக்கேன் பாருங்கள், அடியில் நல்லா தெரியும், எல்லோ ஷேட் ஆகும், பழம் மாதிரி பழுத்துரும். அப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அது விதைக்கு தான் ஆகும். அதனால் இப்படி எல்லோ கலரில் அடியில் தெரியுது. அந்த எல்லோ கலரில் வரும்போது இது நல்லா விளைஞ்சிருச்சு, முத்திருச்சு, பறிச்சிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பாவக்காய் செடி விதை இருந்தால் தூவி விடுங்க. இதே மாதிரி பாருங்க, அது பக்கத்துலேயே பாருங்கள் நல்ல பப்பாளி பழம் மரம், அதையும் நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ காய் காய்ச்சிட்ருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு பருக்கிற பழங்களை அப்படியே மண்ணில் நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப கனி கொடுக்கும். எந்த ஒரு விதையுமே நமக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.